வணக்கம் நண்பர்களே. இந்த இடம் வெள்ளையங்கிரியோட 7வது மலையோட முடிவு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆனந்தம் இருக்கும். இடம் ஃபுல்லாக சுற்றி வெறும் பனிமூட்டமாக தான் இருக்குது. நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த வழியாக அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம சிவபெருமானை தரிசிக்கலாம். ஒரே விஷயந்தான், யாராக இருந்தாலும் சரி வெள்ளையங்கிரிநாதரை தரிசிக்கணும்னா இந்த 7 மலையை தாண்டி தான் வரணும். சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மதிப்பு கொடுக்குற ஒரே சிவபெருமான் வெள்ளையங்கிரிநாதர். நீங்கள் இந்த 7 மலையும் தாண்டி வந்து தான் சிவனை பார்க்க முடியும். வேறு வழியே கிடையாது, நடந்து தான் வரணும். எல்லோரும் சமம்ன்றதை உணர்த்துகிற இடம். இந்த 7 மலை நடந்து வந்த களைப்பே தெரியாத அளவுக்கு அவரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவரை தரிசனம் செய்துட்டு வெளியே வரும்போது அப்படி ஒரு புத்துணர்ச்சி. அதுவே நம்ம திரும்ப அந்த 7 மலை கீழே இறங்குறதுக்கும் வழிவகுக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மலைகளை பார்க்கும்போது. இந்த இடத்துக்கு வரும்போது இவ்வளோ பக்தர்கள் வர்றாங்க, வயசானவங்க முதற்கொண்டு வர்றாங்க, நிறைய வயசானவங்க வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மலையோட கீழேயே அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உடல்நிலை சரியில்லாதவர்கள், உடல் பருமன் கொண்டவர்கள் மலை ஏற வேண்டாம் அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் உடல்நிலையை செக் பண்ணிக்கோங்க. ஏறுறதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னால் ஏற முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் ஏறுங்க. ஏறும்போதே இந்த மலை ஏறிடுவோமா ஏற மாட்டோமான்ற நம்பிக்கை இல்லாமல் ஏறாதீங்க. நம்பிக்கையோடு ஏறுங்க. உடல் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் முடிஞ்சளவு தவிர்த்துக்கிறது நல்லது தான். நான் இங்கே வரும்போது எனக்குமே கால் வலி இருந்ததான் செஞ்சு 2-3 வாரமாக பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி இந்த வாரம் போகலான் இருக்கப்போ எனக்கு 2-3 நாளாக கால் வலி, முட்டி வலி பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா ஏற போகிற நேரம் இப்படி இதாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தோடு தான் இருந்தேன். எப்படி ஏற போகிறோம் என்ன ஏதுன்னு. ஆனால் அந்த மலையோட ஏற ஆரம்பிக்கும்போது அந்த வழியில் எனக்கு எங்கே போச்சுன்னே தெரில. நான் மலை ஏறுவேனான்னு டவுட்டில் தான் ஏறினேன். ஏன்னா ஏற்கனவே 2 வருஷம் நான் வெள்ளையங்கிரி போயிட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எப்படின்னு. ஆனால் ஃபுல்லாக ஏறி இறங்கி வெள்ளையங்கிரிநாதரை தரிசித்து திரும்ப கீழே இறங்கி வந்துட்டேன். இப்போ வலி இருக்குது, ஆனால் மலை ஏறும்போது எனக்கு அந்த வலி சுத்தமாக நான் உணரவே இல்லை. கடைசி மலை இறங்கும் போதே எனக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக இருந்துச்சு, தவிர வலின்றது ரொம்ப மறந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க நிறையா பேர். ஆனால் இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது கடவுள் கண்டிப்பாக இருக்காங்க. ஏதோ ஒரு உருவத்தில் எங்கிட்ட நமக்கு உறுதுணையாக இருக்காங்க. நன்றி, வணக்கம். பல்லோரும் ஏற்ற பணிந்து சொல்லிய பாட்டின் பொருளுண்டு சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து சொல்லிய பாட்டின் பொருளுண்டு சொல்லுவார். செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி.